அன்பார்ந்தவர்களே, பொறாமையால் பிறரை அழிக்க நினைக்கின்றவர்கள் நம் மத்தியிலே நிறைய பேர் உண்டு. பொறாமையால் பிறரை அழிக்க நினைப்பவர்களை நாம் மதியால் வென்று காட்ட வேண்டும். ஒரு கணவன் மனைவி வண்ண வண்ண கனவுகளோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தனர். அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பொறுக்கவில்லை. அவர்கள் மீது பொறாமை கொண்டனர். அவர்களை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினர். ஒரு நாள் அவர்கள் அந்த கணவனிடம், ஏன்பா, உன் பொண்டாட்டியை பத்தி அரசல் புரசலாக பேசிக் கொள்கிறார்களே, உண்மையா என்று கொளுத்தி போட்டனர். சந்தேகம் அந்த கணவனை பற்றி கொண்டது. நெருப்பில்லாமல் புகையுமா? என் மனைவி உண்மையிலேயே பத்தினி தானா என்று சந்தேகப்பட ஆரம்பித்தான். அப்படி சந்தேகப்பட ஆரம்பித்தவனிடம், பத்தினி பத்த வச்சா பச்சை வாழைமரம் கூட பத்திக்கிட்டு எரியும், கேள்விப்பட்டது இல்லையா? உன் பொண்டாட்டி பத்தினியான்னு சோதனை பண்ணித்தான் பாரேன் என்று மேலும் சூடேற்றினார்கள். அவர்கள் உசுப்பேற்ற இவனும் உறுதி எடுத்தான். சரி, செய்துதான் பார்ப்போமே. காசா பணமா? பச்சை வாழைமரத்தை வெட்டினான். விறகாக கட்டினான். வீடு நோக்கி நடையை கட்டினான். வீட்டுக்குள் நுழைந்ததும் அதை கீழே போட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து கத்த ஆரம்பித்தான். அடியே, நீ பத்தினியானால் இந்த பச்சை வாழை மரத்தை பத்த வைத்து காட்டு என்று கூறினான். அதிர்ந்து போனாள் அவனுடைய மனைவி. ஆனால் அமைதியை இழக்கவில்லை. தன்னுடைய கணவனை பார்த்து, உங்களை யாருங்க இந்த மாதிரி செய்ய சொன்னது என்று கேட்டாள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான். அதை பற்றி உனக்கென்ன கவலை? நீ பத்தினித்தான் என்றால் இதை பத்த வைத்து காட்டு என்றான் அவன். உடனே அந்த மனைவி அவனிடம், யோ, இந்த பச்சை வாழை மரத்தை நான் பத்த வைத்து காட்டுகிறேன். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி யோசனை சொல்லி அனுப்புனாங்களே, அவங்களோட வீட்டுக்காரிகளை பத்த வைத்து காட்ட சொல்லு, அப்புறம் நானும் அதை செய்து காட்டுகிறேன் என்று கூறினாள். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் பொறாமையால் தங்களை பிரிக்க நினைத்ததை அவன் புரிந்து கொண்டான். பொறாமையால் நம்மை அழிக்க நினைப்பவர்களை நாம் நம்முடைய மதியால் வென்று காட்ட வேண்டும்.